18 மே 22 இதற்கு பிறகு திமுக செல்வாக்கு அதிகமாயிருச்சு. அது என்ன அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்குதான் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது. கனிமொழி அவர்கள் ஒரு 5,65,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். அன்றைக்கு எதிர்த்து பிஜேபி கூட்டணியில் நின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன். அமமுக இன்னுமே அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில். அப்புறம் முதிய கட்சிகளாக இருக்கக்கூடிய வாக்குகள், குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களுடைய இளைஞர்களுடைய வாக்குகள், மற்ற கட்சியினுடைய வாக்குகளை எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள் அள்ளுகிறார். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் நமது மாவட்ட வாரியாக நமக்கு யார் வெற்றி பெறுவார்னு பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு மாவட்டமா இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பேச அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் நம்மோட இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார், தூத்துக்குடியில ஒரு 6 தொகுதிகள் இருக்கு, ஒரு தனி தொகுதி, 5 தொகுதிகள் இருக்கு மீதி. ஒரு 6 தொகுதிகள்ல 5 தொகுதிகள் காங்கிரஸோட சேர்த்து திமுக 5 தொகுதிகளில் பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருக்கு. கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தவிர சொல்லுங்க. நாடாளுமன்ற தொகுதியில வந்து போன முறை கனிமொழி அவர்கள் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு பெரும்பான்மையா இருந்தாங்க. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாவே மாறிச்சுனோட சொல்லலாம் தூத்துக்குடி. அதே நிலைதான் நீடிக்குமா மறுபடியும், இல்ல மாற்றம் நிகழுமா? தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் தூத்துக்குடி மாவட்டம் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய 6 தொகுதிகளிலும் மாவட்டத்திற்கும் அந்த 6 தொகுதிகளும், அதாவது விளாத்திக்குளம், திருச்செந்தூர், தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம், கோயில்பட்டி, இந்த 6மே மாவட்ட நிர்வாகத்திலையும் இந்த 6 தான் வருகிறது, எம்பிலையும் 6 தான் வருகிறது. அதே மாதிரி நேற்று தென்காசி தொகுதிகளை பொறுத்த மட்டிலும் அங்க பார்த்த யார் அதிகமான ஒரு சமுதாய வாக்குகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது இங்கேயுமே வந்து முக்குளத்தோரனுடைய வாக்குகளும், நாடார் கிறிஸ்தவர்கள் நாடார்களுடைய வாக்குகள், தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகள், கொஞ்சம் பிள்ளைமார், கொஞ்சம் இஸ்லாமிய பெருமக்களும், கொஞ்சம் நாயுடு சமூகத்திலும் கொஞ்சம் இதுல எல்லாம் சேர்ந்து அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. இங்க நீங்க குறிப்பிட்டது போல திமுக ஒரு மாபெரும் செல்வாக்காக கடந்த எம்பி, அதற்கு முன்னால் 2021 எம்எல்ஏ தொகுதி நம்ம எல்லாம் பார்க்கும் பொழுது இருக்கிறது, இன்னும் நீடிக்கிறதா நீங்க கேக்குறீங்க. 2018 மே 22 இதற்கு பிறகு திமுக அங்க செல்வாக்கு அதிகமாயிருச்சு. அது என்ன அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்குதான் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது. இதற்கு பிறகு அதனுடைய ஏதோ ஒரு வகையில அதிமுக அந்த விஷயத்தை சரியாக கையாளவில்லை அப்படின்னு அங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு இன்னைக்கும் நாம சில சென்சஸ், சில கணக்கீடுகள் எல்லாம் செய்ய போறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும் பொழுது சில பேர் வேலை வாய்ப்புகளை, சுற்றி இருக்கிற வேலை வாய்ப்புகளை இழந்தவர்கள் எல்லாம் அங்க ஸ்டெர்லைட் குறித்து அது எடுத்துக்க தேவையில்லை என்ற கருத்தை இப்ப கூட பதிவு பண்றாங்க. மறுபடியும் மீண்டும் ஒரு போராட்டம் கூட ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால் நடத்தினாங்க. நம்ம கேட்ட சமயத்துல அப்படி குரல்களும் எதிரொலிக்குது. அதனால அது மாவட்டத்துல பெரும்பான்மையான கருத்தா அது என்ன நம்மளால முடிவு செய்ய முடியல. ஆனால் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு நடுநிலை மக்களுடைய பார்வை அதிகமாக திமுகவின் பக்கம் திரும்பி விட்டதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த தேர்தலில், அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் ஒரு 5,65,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். அன்றைக்கு எதிர்த்து பிஜேபி கூட்டணியில நின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன். அதற்கு பிறகுதான் அவங்க வந்து கவர்னர் எல்லாம் போறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியெல்லாம் ரொம்ப ஒரு 50,000 வாக்குகளை பெற்றிருந்தது. அன்னைக்கு மக்கள் நீதி மையம் முதலில் தேர்தல் நிக்குது. அவங்க ஒரு 25,000 வாக்குகள் அங்க பெறுறாங்க. அப்போ 2 கட்சியும் சாராத ஒரு வாக்குகள் அப்படின்றத அது இருக்குது. இப்ப அப்படியே அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க 2024 வந்தீங்கன்னா அதே மாதிரி 5,40,000 ஓட்டுகளை திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பெறுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அங்க நின்றவங்க வந்து பாஜக கூட்டணியில தமாக நிக்கிறார், விஜயசீலன் ஒருத்தர் நிக்கிறாரு. அவராகட்டும், அதிமுக கேண்டிடேட் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு 1,40,000 1,20,000 நாம் தமிழர் கட்சி அங்க குறிப்பிட்ட அளவுல 1,20,000 வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பெறுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு முன்னேற்றம் தான் பார்க்கும். அந்த நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வாக்குகளை அந்த இடத்துல இன்றைக்கு, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல பெற்ற அந்த வாக்குகளை அவங்க திரும்ப பெறுவார்களா அப்படின்றதையும் நாம இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில சொல்லுவோம். முதல்ல நீங்க கேட்ட அதிமுக அந்த செல்வாக்கு நீடிக்கிறதா? அங்க திமுக அதிமுக ரெண்டுமே செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருந்தா. அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு திமுக பக்கம் வந்துட்டாரு. அங்க அதிமுக
சிடி செல்லப்பாண்டியன் அவரு ரொம்ப அங்க அதிமுக இன்ஃபுளுன்ஸ்டா இன்னைக்கும் இருக்கிறார். இன்னைக்கு அவர் வயதாயிட்டாலும் அவர் இன்னைக்கும் வந்து அங்க ஒரு செல்வாக்கு மிக்க நபரா இருக்கிறார். அதே மாதிரி கடம்பூர் ராஜும் எஸ்பி சண்முகநாதன் அவரு பாத்தீங்கன்னா 2 பேருமே மினிஸ்டரா இருந்தீங்க. எஸ்பி சண்முகநாதனும் பால்வளத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை இது எல்லாத்தையும் வச்சிருந்த ஒரு செல்வாக்கு மிக்கவர் தான். அவர் ஆனா கடந்த தேர்தலில் அவர் தோல்வி கொடுக்குறாரு. இன்னைக்கும் சைலண்டா ஒர்க் பண்ணி இது எல்லாத்தையும் விட நீங்க குறிப்பிட்டது போல திமுகவுல அங்க என் பெரியசாமி அவர் வந்து ஒரு முரட்டு பக்தர், தூத்துக்குடி சிங்கம்லாம் அவங்க வந்து திமுக காரர்கள் ரொம்ப அந்த அளவுக்கு தீவிரமான ஒர்க் பண்றவங்க. அவருடைய மகள் இன்னைக்கு வந்து அவங்க மினிஸ்டரா இருக்காங்க, கீதா ஜீவன் அவர்கள். அவங்க தனக்காக ஒர்க் பண்றதை விட கனிமொழிக்காக ஒர்க் பண்றதுதான் அவங்க ரொம்ப அதிகமா நம்ம பாக்குறோம். அதே போல வந்து அவருடைய ஜெகன் பெரியசாமி இன்னைக்கு அவங்க மேயரா இருக்காரு. அவங்களும் முழுக்க முழுக்க அவர்களுடைய பணி அது நீங்க பாத்தீங்கன்னா எந்த வகையிலையும் கனிமொழிக்காக அவங்க வந்து பணியாற்றுவது ரொம்ப தீவிரத்தை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்துல கனிமொழியோட மகளிர் ஓட்டு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம களங்கள் அதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்றாங்க, ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க. எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அங்க கூட்டு வந்துடுறாங்க. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கனிமொழி அவர்கள் அவங்க தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றதுதான் முழு உண்மையும் கூட. அங்க வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் முன்னால கூட 2019 கூட அமமுக 30 ஓட்டு வாக்குகளை பிரித்தது, பெரிய அளவில் பிரித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலையும் குறிப்பிடத்தக்க வகையில பிரித்தார்கள். அங்க கமலஹாசன் அவர்களினுடைய மக்கள் நீதி மையமும் பிரித்தது. இந்த பிரிக்கப்பட்ட போதும் திமுக செல்வாக்கு இருந்தது. இப்போ வந்து நாம ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து தொகுதி வாரியா பாத்திரலாம். அதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் தூத்துக்குடியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல அங்க அந்த அதிமுகவுல விஜயசீலன் அவர்கள் நிக்கிறாங்க, 42,000 ஓட்டு பெறாரு. இந்த அம்மா 92, அதாவது திருமதி கீதா ஜீவன். நாம் தமிழர் கட்சி ஒரு 30,000 ஓட்டு, மக்கள் நீதி மையம் 10,000 ஓட்டு. அப்போ கேண்டிடேட் அங்க வந்து கொஞ்சம் என் சுந்தர்னு ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ண அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல அவருடைய பிரச்சாரம் வந்து எடுபட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு இந்த முறை வந்து இப்போ தூத்துக்குடி பொறுத்த மட்டும் கண்டிப்பா அடுத்த முறையும் கீதா ஜீவன் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்கதான் வந்து நிக்க போறாங்க. அவங்கதான் அதுக்கான வெற்றி வாய்ப்புக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு. அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு வந்து அவர் ஏதோ அவருடைய வாரிசு ரெடி பண்ணி இருப்பதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா அவர் மீது ஒரு வழக்கு ஒன்று இருக்கு, அந்த வழக்கு அவர் துரத்திக்கிட்டே இருக்கு. அதனால அவங்களோட அவர் வந்து அவரை எதிர்த்து நின்ற திருச்செந்தூர்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் எம் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு 63,000 வாக்குகள் பெறாரு. நாம் தமிழர் கட்சி 15,000 வாக்குகள் பெறுது. அமமுக ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான், இந்த இடத்துல 3,000 வாக்குகளை பெறாங்க. இதுக்கப்புறம் கோயில்பட்டியில அமமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரனே நிற்கிறார். நின்று 56,000 வாக்குகளை பெறுகிறார். 56,000 வாக்குகளை அவர் பெற்றாலும் கூட அங்க இன்னொரு பிளஸ் அந்த இடத்துல, அதாவது யாருக்கு பிளஸ்னா கடம்பூர் ராஜு அவர்களுக்கு பிளஸ் என்னன்னா அங்க சிபிஎம் நின்னாங்க, டிஎம்கே கூட்டணி. அங்க திரு கே சீனிவாசன் நின்னார். அவர் ஒரு 37,000 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. 2வது இடம் வந்து திரு டிடிவி தினகரன் தான். கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு 68,000 வாக்குகளை இல்லைன்னா அவருடைய வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் அவர் வெற்றி வாய்ப்பு திரு கடம்பூர் ராஜு அவர்களுக்கு உறுதியா இருக்கும். கொஞ்சம் மார்ஜின் டஃபா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம அந்த தேர்தலில் உற்று நோடிக்கும் போது டிடிவி தினகரன் வெற்றி பெறுவாருன்னே நம்ம நிறைய பேர் கணிச்சாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணாரு. அவர் ஆர்கே நகர்ல நின்று வென்று ஏன் திருப்பி ஆர்கே நகர்ல நிக்கலன்னு தெரியல. ஆனா அவர் போய் இதுல கோயில்பட்டியில நின்றார். இந்த முறையும் அவர் கோயில்பட்டியை தான் கணக்கீடு செய்து நிற்பதற்கு திரு தினகரன் திட்டமிட்டிருக்கிறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அது எந்த அளவுக்கு அவர் தொகுதியை மாற்றுகிறாரா? ஆனால் தூத்துக்குடி முக்குளத்தூர் அதிகமா இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்துலதான் அவர் சட்டமன்றத்துல நிற்பதாக நம்ம கேள்வி. டிடிவி தினகரன் இந்த முறை அவருடைய தொகுதியில மிக அதிகப்படியாக கவனம் செலுத்தி செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி விளாத்திக்குளம் வந்து ஒரு காலத்துல அதுல அந்த இடத்துல வந்து திரு வைகோ அவர்கள் நின்றார், வெற்றி பெறல நின்றார். அதே மாதிரி அந்த திரு மார்க்கண்டேயன் அவர் வந்து ஒரு 90,000 வாக்குகள் பெறுகிறார். அங்க அதிமுக 51,000 வாக்குகள் பெறுகிறது. அங்க இன்னைக்கும் அவரு விளாத்திக்குளத்துல அவரு திரு மார்க்கண்டேயன் செல்வாக்கோடு தன்னுடைய கட்சிகளை வந்து நிலைநிறுத்தி தான் வச்சிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் காங்கிரஸ் திரு ஊர்வசி எஸ் அமிர்தராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி. அது ஒரு 76,000 வாக்குகளை பெற்றார்கள். அதிமுக 59,000 வாக்குகள். ஆனால் அமமுக அங்க ஒரு 7,000 வாக்குகள் பெற்றது. இந்த ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்குளத்தூர் வாக்குகளை பிரித்ததுனால காங்கிரஸ் கூட்டணி இருந்து இப்ப இருந்ததுனால அதிமுக ஒருவேளை தினகரன் அவர்கள் பிரியாமல் இருந்தால் அவர்கள் ஏன்னா பூத்து
அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பூத் ஏஜென்ட்ல அமமுக இன்னுமே அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டங்கள்ல. அதனால அதை வந்து நம்ம ஒரு தகவலா தான் சொல்றோம். இதை வந்து பிளஸ் மைனஸ் வந்து அதிமுக தான் பாத்துக்கணும். அடுத்து ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி, அதுல வந்து MC சண்முகையான் திமுக வேட்பாளர் 73,000 வாக்குகளை பெற்று, அதுக்கடுத்து அதிமுக 65,000 வாக்குகளை பெற்றது. இங்கே நாம் தமிழர் ஆகட்டும் அமமுக ஆகட்டும் ஒரு 12,000 10,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இப்ப இந்த அளவுல இது கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை வச்சு பாக்குறோம். இங்க பெரும்பாலும் இந்த இடத்துல வந்து திமுக தான் பெரும் செல்வாக்கோடு இருக்கிறதுன்றத நம்ம உண்மைதான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்து மட்டும் நிலைநாட்டும். இப்ப இந்த இடத்துல 2 கேள்வி. விஜயினுடைய வருகை யாரை பாதிப்பார்? விஜயினுடைய வருகை இங்க அமமுக திரு டிடிவி தினகரனுடைய வாக்குகள், நாம் தமிழர் சீமான் வாக்குகள், அப்புறம் முதிரி கட்சிகளாக இருக்கக்கூடிய வாக்குகள், குறிப்பாக தேவேந்திர குல வேளாளருடைய இளைஞர்களுடைய வாக்குகள். அவர் மற்ற கட்சியினுடைய வாக்குகளை எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள் அள்ளுகிறார் என்றதுதான் உண்மை. ஆனா அதிமுகவினுடைய ஒரு பேஸ் இருக்கு பாத்தீங்களா வாக்கு, அதை திரு கடம்பூர் ராஜன் திரு SP சண்முகநாதன் நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கீதா ஜீவன் அதே அவருடைய ஜெகன் பாத்தீங்கன்னா பம்பரமா ஒர்க் பண்றாரு. அதுக்கான நிறைய ஒரு விரிவான திட்டங்களை எல்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால திமுகவிற்கான ஒரு கோட்டை, இன்னைக்கு சென்னை நம்ம அனலைஸ் பண்ணும்போது திமுகவினுடைய சென்னை கோட்டையிலேயே நிறைய ஓட்டை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தூத்துக்குடி திமுக அவங்க வந்து அவங்களுடைய 2024 பல்வேறு வேட்பாளர்கள் நிச்சயமாக அவர்கள் கூட்டணி முந்துகிறார்கள். ஆனால் அதிமுக வந்து திரு கடம்பூர் ராஜினுடைய உட்பட இந்த முறை வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இதுல விஜய் மற்ற கட்சியினுடைய வாக்குகள் ஸ்பிளிட் பண்றாரு, அது பூரா அவர் எடுத்துக்கிறாரு. ஆனா அவரு எந்த ஒரு கேண்டிடேட் அங்க வலுவா நிறுத்தி அவர் வெற்றி வாய்ப்புக்கான, அதாவது விஜய் அவர்களுக்கான தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பெருசா வாக்குகளை பெறுவார். அந்த உதிரி வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் அவர் வாரிக்குவாரே தவிர பெருசா விஜய்க்கான ஒரு ஸ்பேஸ் தூத்துக்குடி மாவட்டத்துல இல்ல. இதுதான் மொத்தம் நிலவரம். அப்புறம் அங்க தொகுதியில இருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச அது வந்து இன்னும் உப்பள பிரச்சனைகள் தீர்க்காம இருக்குது, ரோடு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கவனம் பெறாம இருக்காங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் எதுனால இருக்குனாலும் மேயர், மந்திரி, MP எல்லாரும் உடனே பிரசன்ட் ஆயிடுறாங்க. நீங்களே சீமானவர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு போகும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாம் சீமான் ஓட்டு மட்டும் நான் சொல்ல, அங்க இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் எதிர்ப்பு வாக்குகள் கூட ஆமா, அதிமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுக அதிருப்தி வாக்குகள் ரெண்டுமே வந்து அங்கதான் போகுது, விஜய் தான். அங்க இருக்கிற பிரச்சனைகள் வந்து களையப்பட்டிருக்கா? அது ஏதாச்சும் ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா? இல்ல, அங்க பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதிகள் பெரிதாக அங்க வந்து திருமதி கனிமொழி அவர்கள் வந்து அந்த தொகுதிக்கு வந்து ஒரு பெரிய அளவுல பார்க்கப்படுகிறார். அவர் தன்னை தொகுதி அவர் வசப்படுத்திட்டாருன்னு தான் சொல்லணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய இப்ப இயற்கை குலசேகரப்பட்டினத்துல வரக்கூடிய இஸ்ரோ நிகழ்ச்சிகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய வர்ற நிகழ்ச்சி, இவர்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்றாங்க. அதுக்கு வந்து மினிஸ்டர் சேகர் பாபே வந்துடுறாரு, MPயுமே வந்துடுறாங்க. அப்புறம் இந்த கல்லூரிகள் தொடர்பான அவர்களுக்கு இந்த கோரிக்கையை கூட கனிமொழி அவர்கள் வந்து நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள். ஆனா தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணும்போது தமிழ்நாடு முழுவதுமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இதெல்லாம் அவங்க அதிருப்தியா தான் இருக்கிறாங்க இந்த வரைக்கும். அது வந்து அங்க எல்லாம் எதிரொலிக்கத்தான் செய்யுது. ரொம்ப அவர்களுடைய அடிப்படை வாக்கு அடி வாங்குது. ஆனா அந்த தொழில் நகரமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க மேயரை அப்ரோச் பண்ணா போதும், நமக்கு பெரிய எல்லா வேலைகளுமே பிரச்சனை மட்டும் இல்லாம அங்க வந்து சர்வதேச பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, அங்க அவர்களுடைய பணமும் அது ஒரு பிரச்சனை. அவருடைய பலமும் திமுக அவர் என் பெரியசாமி குடும்பம் தான். சில கடந்த காலத்துல சில பலகீனங்கள் இருந்தது, அவர்களே வந்து பல விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதை அவர்களே பலமா மாத்திட்டு தான் இருக்காங்க விஷயங்கள் எல்லாத்தையும். இன்னைக்கு வந்து அதுவும் விஜய் வருகைக்கு அப்புறம் அவர்லாம் வந்து நம்மளே குறிப்பிட்ட மாதிரி அவர் இளைஞர்களை கவர்வதற்கான அவர் தனித்தனியான அவர் எல்லாம் ஒரு பிளான் வச்சு ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு மினி செந்தில் பாலாஜி தான். திரு ஜெகன் பெரியசாமின்றவரு வெளியில் இன்னும் அவர் வந்து மேயரா இருக்கிறார். இன்னும் எதிர்காலத்துல அவர் திமுக தானே, அவரும் ஒரு எதிர்காலத்துல மந்திரி ஆகிற அளவுக்கு அவருடைய ஃபீல்டு ஒர்க் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் தான். அதனால அவரு பலப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார் கட்சியை வந்து. அந்த குடும்பத்துக்கு, அதாவது திமுகவினுடைய தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிற குடும்பம் திரு பெரியசாமி அவர்களுடைய குடும்பம். அதை அவர்கள் வந்து மந்திரியாகவும் மேயராகவும் நிரூபிச்சுக்கிட்டு மக்களுடைய விஷயங்களை எல்லாம் கையாண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. அடிப்படையில் இருக்கிற உப்பள பிரச்சனைகள் அதுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி திருநெல்வேலிக்கு தாமிரபரணியினுடைய ஒரு நீர் வந்து விளாத்திக்குளம் வழியாக வரக்கூடிய குடிநீர் பிரச்சனை வந்து ரொம்ப நாளா இருக்கு, அது தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. அது வந்து அவர்கள்
எல்லை மீறிய, அதாவது அவர்கள் கைக்கு மீறிய பிரச்சனையினால அது கொஞ்சம் தாமதமாயிட்டு தான் இருக்குது. அது தேர்தல்ல எதிரொலிக்கிற அளவுக்கு இல்ல. நீங்க சொன்னீங்க திமுக தான் மறுபடியும் கை ஓங்குங்க, அங்க வெற்றி நிலவரம் திமுக சாதகமா இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம தேர்தலுக்கு பிறகு உங்க கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பேசுவோம் தொடர்ந்து. நம்ம தேர்தல் நெருங்கி வரும் பொழுது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு நம்ம மீண்டும் ஒரு கருத்து கணிப்பை மக்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம அறம் தமிழ் சேனல்ல தொடர்ந்து நம்ம சட்டசபை தேர்தலை பத்தி பேசுவோம் ஒவ்வொரு தொகுதியா. உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.